வணக்கம் நண்பர்களே. இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை ஆரம்பமான உடனே முதல் நபராக ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இனிமே ஆந்திர பிரதேசத்துல இருக்கிறவங்களா குழந்தைகளா அதிகமா பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டீலிமிட்டேஷனுக்கு ஒரு அடுத்த ஆப்ஷனை தேர்வு பண்ணார். அதுக்கு ஒரு தீர்வா குழந்தைகள் அதிக பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நம்ம திராவிட மாடல் அரசாங்கம் நம்ம முதல்வர் என்ன சொன்னாருனாக்க, நீங்க ஒண்ணு தொகுதி மறுவரை பண்றீங்கன்னாக்க குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அமல்படுத்துறதுக்கு முன்னாடி எவ்வளவு மக்கள் தொகை இருந்ததோ அதன் கணக்கீடுபடி தொகுதி மறுவரை பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு ஒத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாரு. அதே போல தேர்தல் நேரத்துல அந்த டீலிமிட்டேஷன் பில் பார்லிமெண்ட்ல கொண்டுட்டு வந்தாங்க. நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தமிழ்நாடு முழுசும் போராட்டம் அறிவிச்சு இந்தியா கூட்டணி சார்பாக அந்த பில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம் அப்படியே எடுத்து வச்சிருவோமே, அப்படி நம்ம இதை தடுத்து நிறுத்தினாலும் இப்ப மீண்டும் ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காருன்னா, 3வது குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு 30,000 ரூபாயும் 4வது குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு 40,000 ரூபாயும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்க பரிசு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னாக்க, இப்போ இந்த 30,000 40,000 கொடுத்துட்டா வாழ்நாள் முழுசும் அந்த குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு சரியா போயிடுமா, அதை ஜீவனம் பண்றதுக்கு சரியா போயிடுமா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்குது. இன்னொன்னு இப்போ 2 குழந்தைய பெற்றுக்கிட்டவங்களாலேயே அந்த குழந்தைய வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு மற்ற அந்த குழந்தைகளோட தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சிட்டு இருக்கும்போது பெண்களுக்கு அவங்களுடைய வேலைக்கு போறதோ அல்லது அவங்களுடைய பர்சனல் வேலையை பார்க்க போறதோ அது சிரமமா இருக்குது, செய்ய முடியல. ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கிற வீட்லயே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இப்படி 3 குழந்தை 4 5 பெற்றுக்கிட்டு இருக்குன்னா அப்போ பெண்கள் என்ன இதை மட்டும்தான் பார்க்கணுமா? பெண்கள் என்ன பிள்ளை பெறும் எந்திரமா? அல்லது பெண்கள் உடல்நிலை குறித்து இந்த முதல்வருக்கு என்ன அக்கறை இருக்கு பெண்கள் மீது? அப்படிதான் நம்ம கேட்க தோணுது. இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வருவதற்கு முன்னாடியே பெண்கள் அதிக பிள்ளைங்களை ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவிக்கு 10 குழந்தைங்க 20 குழந்தைங்கலாம் கூட இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சில பெண்கள் பிரசவத்திலேயே நிறைய பெண்கள் அப்போ பிரசவத்திலேயே உயிர் இழப்பாங்க. பெண்களும் உயிர் இழப்பாங்க, குழந்தைகளும் சிசு மரணமும் அதிக உயிரிழப்பாகும். அப்படியே தாண்டி இருந்தாலும் இந்த தாய்க்கு ஆயுள் முழுசும் உடல் கோளாறுகள் இஷ்யூஸ்கள் வந்துட்டே இருக்கும். இதை பார்த்த பெரியார் தான் என்ன சொன்னாருனாக்க, நீங்க எதுக்கு இப்படி பிள்ளை பெரும் இந்திரம் போல இஷ்டத்துக்கும் பிள்ளைங்கள 10 15 பெத்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க, போதும் 1 2 பெத்துக்கிறீங்களா அதோட நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதையும் மீறி உங்க மேல யாராவது ஆதிக்கம் செலுத்துறாங்க, நீ பிள்ளை பெத்துக்கிட்டே தான் ஆகணும் அப்படின்னாக்க அதை நீங்க விரும்பாதீங்க. உங்களுக்கு நீங்க விருப்பப்பட்டா பெத்துக்குங்க, அப்படி தேவையில்லைன்னா கர்ப்பப்பைய கூட பிடுங்கி எரிஞ்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை அன்றைய காலகட்டத்துல அது அவ்வளவு அவசியமா இருந்தது. ஏன்னா பெண்கள் மீது உடல் ரீதியான சுரண்டல்கள் ஏற்பட்டு இருந்தது, நிறைய பெண்கள் இறந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம ஒரு 100 ஆண்டுகள் முன்னோக்கி வந்த இந்த காலகட்டத்துல சந்திரபாபு நாயுடு மீண்டும் 100 வருஷம் நம்மளை பெண்களை பின்னோக்கி இழுத்துட்டு போறாரு. இப்படி பெண்களை சிரமப்படுத்துறதுக்கு கொடுமை பண்றதுக்கு தான் இந்த சந்திரபாபு நாயுடு யோசிச்சு செயல்படுறாரே ஒழிய நம்ம திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க, இப்ப பெண்கள் வேலைக்கு போகணும், எளிதில் போகணும் அப்படின்னா 1000 குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்கப்படும், பெண்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அதை நம்ம திமுக தலைவர் கொண்டுட்டு வந்தாரு. 1000 குழந்தைகள் காப்பகம் உருவாக்கப்படும். இப்படி பெண்கள் முன்னேற்றத்துக்காக சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இப்படி இந்த குழந்தை பெறுவது குறித்து திராவிட முன்னேற்ற கழகம் சயின்டிபிக் அறிவியல் ரீதியா சிந்திச்சு பெண்களோட பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு எடுத்துட்டு போற இந்த காலத்துல இதே டிவிகே தம்பிகள் இந்த பிரச்சனையை எப்படி அணுகுறாங்கன்னு பாருங்களேன். ஒருத்தர் எழுதியிருக்காங்க, தமிழ்நாட்டில் தமிழர்கள் பெரும் இனமாகவே மாறிவிடக் கூடாது என நேற்று வரை தமிழ் தாய்களிடமும் தந்தைகளிடமும் எந்த கேள்வியும் கேட்காமல் சத்தம் இல்லாமல் கருத்தடை சாதனத்தை அரசு மருத்துவமனைகளில் நிரந்தரமாக பொருத்தும்
வேலையை செய்தது திராவிட மாடல் அரசு. தமிழர்கள் எண்ணிக்கை குறைவால் வளர்ச்சியை காட்டிய முட்டாள் அரசு திராவிட அரசுகள். ஆனால் இந்திய மாநிலங்களில் எங்குமே இப்படியான நிலை இல்லை. ஆந்திர அரசு ஊக்கப்படுத்தும் அளவுக்கு மாறி இருக்கிறது. இங்கே மொத்த மனநிலை குழந்தை பெற்றாலே பாவம், அழகு குறைச்சல், அவதி என்பதாக கட்டமைத்து வைத்திருக்கிறது திராவிடம். பாத்தீங்களா, பெண்கள் முன்னேற்றத்துக்காக ஒரு குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டுட்டு வந்தது ஒன்றிய அரசாங்கம், அதை செயல்படுத்தியது மாநிலங்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பெண்கள் மீது அக்கறை எடுத்து ஒரு விஷயத்த ஒரு வேலையை செஞ்சாக்க கூட இந்த டிவிகே தம்பிகள் அதையும் தூக்கிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு வராங்கன்னா, அப்போ இந்த டிவிகேவோட கொள்கை பெண்கள் பத்தி என்னவாக இருக்கு அப்படின்ட்டு டிவிகேவில் இருக்கக்கூடிய பெண்கள் சிந்திக்கணும். நன்றி.